கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலை தினத்திலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 126வது சங்கீர்த்தனம் 5வது வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதக்காரன் பாடும்போது இப்படி சொல்லுகிறான், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். வேதத்துல கூட கண்ணீரோடு ஜெபித்தவர்கள், கண்ணீரோடு சோதரன் கத்தரை நோக்கி பார்த்து தங்கள் வேதனைகளின் மத்தியிலே அவரை நோக்கி பார்த்தவர்கள் அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே வேதனைகள் நீங்கி தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை அடைந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய வேதனைகளை சொல்லி கண்ணீர் வடிக்கிறோமா? இல்லை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லி நம்முடைய கண்ணீரின் அனுபவங்களை ஆண்டுடைய பாதத்திலே விழ பண்ணுகிறோமா? ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய பாதத்திலே நம்முடைய வேதனைகள், நெருக்கங்கள், பாரங்களை நாம் ஆண்டுடைய சமூகத்துல சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கம்பீரமான ஒரு அறுவடை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்நாள் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அவள் ஜெபித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லி அந்நாளை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் அவளுடைய நிந்தையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். இன்றைக்கும் கண்ணீரின் அனுபவங்களோடு இருக்கிறீர்களோ? மனுஷனுக்கு முன்பதாக நீங்கள் கண்ணீர் சிந்துவதை விட்டுவிட்டு ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிங்க. நிச்சயமாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கம்பீரமான அறுவடையை காண பண்ணுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, ஆண்டவரே, பலவிதமான கண்ணீரின் சூழ்நிலையில் நிற்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும். கடன் பாதத்தை குறித்த கண்ணீர், வியாதியை குறித்த கண்ணீர், பலவிதமான சோதர நெருக்கங்கள், பிரச்சனைகளை குறித்த கண்ணீர், குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடிய கண்ணீர், பிள்ளைகள் வழி தப்பி போனார்களே என்ற கண்ணீர், இப்படி ஏதோ ஒரு விதத்துல கண்ணீரோடு நிற்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லையே, என் புருஷன் ரட்சிக்கப்படவில்லையே, என்னுடைய பிள்ளைகள் மனைவி ரட்சிக்கப்படவில்லை என்ற கண்ணீர், இப்படி பலவிதமான கண்ணீரோடு இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு கம்பீரமான ஒரு அறுவடையை கர்த்தர் காண வைப்பீராக. கண்ணீரை ஆண்டவர் துடைக்கணுமே. ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய கரத்தில் தருகிற இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒரு ஆசீர்வாதமான பாதையில் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.